வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 1 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று இரவு ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. லேசான மழைப்பொழிவுகள், மிதமான மழைப்பொழிவும் மழைமானி இல்லாத மலைப்பகுதிகளில் காணப்பட்டது. மழைமானி உள்ள இடங்கள் தகவல் படி அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம், மேலும் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ராமநதி அணைக்கட்டு பகுதி, மேலும் கடனா நதி அணைக்கட்டு பகுதி, மேலும் அதாவது இதெல்லாமே தென்காசி மாவட்டம். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகா நதி பகுதி, கூடலூர் பகுதி, உத்தமபாளையம் பகுதி, போடி நாயக்கனூர் பகுதி, இதெல்லாம் தூறல் நனைக்கும் மழைகள், லேசான மழை பொழிவுகளும் காணப்பட்டது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் ஒரு 6 மில்லிமீட்டர் வரைக்கும் அங்கே மழை பொழிந்திருக்கு. பெரியார் அணைக்கட்டு நனைக்கும் மழை. இதுதான் நேற்றைக்கு. இதில் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கும். தகவல் கிடைக்கப்பெறவில்லை, பார்ப்போம். அடுத்தபடியாக இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்று சுழற்சி ஏற்கனவே இலங்கையில் ஏறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கைக்கு தெற்கு புறமாக சென்றது. அது மாலத்தீவு பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலையில் மாலத்தீவு பகுதிக்கே செல்லாமல் நிலநடுக்கோட்டு பகுதிக்கே தெற்கு நோக்கி விலகி செல்கிறது. காரணம் என்னவென்றால், ஆஸ்திரேலிய பகுதிகளில் உருவாகியிருக்கூடிய ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் ஒரு மண்டலம், கிழக்கு பகுதியில் ஒரு மண்டலம், நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு தாழ்வு பகுதி, நிலநடுக்கோட்டு பகுதி அதாவது பகுதிக்கு சற்று தெற்கே ஒரு மண்டலம், இவையெல்லாம் வட இந்திய குளிரலையை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்த காற்று சுழற்சியும் தெற்கு நோக்கி இருக்கிறது. நிலநடுக்கோட்டை பகுதியை விட்டு தெற்கே போயிடாது, இது தெற்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது. இதனால் காற்று சுழற்சி அல்லது விலகி இருக்கிறது. ஏற்கனவே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் தெற்கே இருக்கிறது. ஆஸ்திரேலியா பகுதியை தாக்காவிட்டாலும் ஆஸ்திரேலியாவின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு நிறைய மழை பொழிவை கொடுக்க போகுது. மொரீஷியஸுக்கு நாளை மறுநாள்லாம் காற்றுடன் கூடிய கனமழை பொழிவை கொடுக்க போகுது. இந்த நிகழ்வு வட இந்திய குளிரலையை தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது. ஏற்கனவே கிழக்கு காற்றலையும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு இப்போ கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறல. கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று, அதாவது வியட்நாம் கம்போடியா பகுதியிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்றும் சிங்கப்பூர் பகுதியிலிருந்து விடக்கூடிய காற்றும் எதுவுமே தமிழ்நாட்டில் இப்போ ஏறல. எல்லாமே வடகிழக்கு காற்று, அதாவது சீன பகுதியிலிருந்தும் இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று. இது அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கக்கடலை இறங்கி தமிழ்நாடு ஏறி அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி பயணிக்கிறது. இருந்தாலும் நேற்றை விட குளிர் இன்றைக்கு குறைவாக இருந்திருக்கும். ஆனால் குளிர் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்கும்போது குளிர் குறைவாக இருந்திருக்கும். மீண்டும் நாளையிலிருந்து குளிர் அதிகரிக்க போகிறது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிரட்டும் வானிலை தான். டெல்டா மாவட்டங்களுக்கே இன்றைக்கு மதியம் மிரட்டும். இன்றைக்கும் நாளைக்கும் மிரட்டும் வானிலை தான். இன்றைக்கு டெல்டா திருத்தமிழ்நாடு மிரட்டும் வானிலை, தூறல் மிரட்டும் வானிலை தான் சொல்லிட்டு அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து இன்றைக்கே நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனால் நீங்கள் நிம்மதியாக அறுவடை செய்ய வேண்டும் என்றால் 3ஆம் தேதி நாளைக்கு டெல்டாவை எடுத்துக்கோங்க. நாளையிலேருந்து டெல்டாவில் எடுத்துங்க அறுவடைக்கு. நாளை மறுநாளிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அறுவடைக்கு எடுத்துக்கோங்க. இன்றைய பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் மதியத்தில் கருமேகம் சூழும். ஒரு இடங்களில் தூறலான. அது எதுக்கு நான் வேண்டாங்கிறேன்னா, எவ்வளவோ கிராமங்கள் இருக்கிறது, ஏதாவது ஒரு கிராமத்தில் தான் தூரும். அந்த ஒரு கிராமத்தில் பெய்ய அந்த தூறல் அவர்களை நினைத்து விட்டதென்றால் அவர்கள் வார்த்தையே என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். எத்தனையோ கிராமங்கள் இருக்காது, அத்தனை கிராமங்களையும் மழை இருக்காது, தூறல் இருக்காது. ஏதாவது ஒரு கிராமத்தில் தூறல் இருக்கும் இன்றைக்கு. ஆனால் நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனால் தூறல் நனைத்து விட வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உறுதியாக எல்லா இடத்திற்கும் தூறல் கிடையாது. அடுத்தபடியாக நாளைக்கு டெல்டாவிற்கு அறுவடையை தொடக்கலாம். நீங்கள் 2ஆம் தேதி டெல்டாவிற்கு வாய்ப்பு குறைவு. 3ஆம் தேதியிலிருந்து இடைவெளி. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு நனைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும். தென் மாவட்டங்களில் தூறல் கொஞ்சம் கூடுதல் இடங்களில் இருக்கும், நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் இருக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அறுவடையை தொடக்கலாம். ஆக நாளைக்கும் இன்றைக்கும் வேண்டாம். இன்றைக்கும் மிரட்டு வானிலை, மேகமூட்ட வானிலை, தூறலாக இருக்கும். இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கும் இரவும் தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும். ஓகே, இன்றைக்கு நாளைக்கு முடிஞ்சிட்டுனா அடுத்தது இடைவெளி. எப்போ இடைவெளி தான், இடையிடையே மிரட்டும் வானிலை மட்டும்தான் தெரியுது இப்போ வரைக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 தேதிகளில் மீண்டும் ஒரு குழப்ப வானிலை. இப்போ இன்றைக்கு இருக்க போகிற போல, அதாவது மேகமூட்டம், அதாவது மழை வருவது போன்ற ஒரு வானிலை. மேகமூட்டம், மழை தூறல் விழுந்து விடுமோ
என்று அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் வானிலை. ஏன்னா அறுவடையை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்கும் அறுவடை இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாசி பிற்பகுதி வரைக்குமே இருக்கும். அதனால அதாவது பிப்ரவரி மாதம் 10 தேதி வரைக்கும் கூட அறுவடை இருக்கும். சரி, மார்ச் மாதம் 10 தேதி வரைக்கும் கூட அறுவடை இருக்கும் என்பதனால இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 தேதிகளில் மீண்டும் ஒரு குழப்ப வானிலை தான் தூறலாம் தென் மாவட்டங்களில். அடுத்தது 10, 11, 12ஆம் தேதி ஏற்கனவே அறிவித்தது தான். 10, 11, 12ஆம் தேதி மீண்டும் ஒரு குழப்ப வானிலை. அது இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 10, 11, 12 அது இப்பொழுது வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் தெரியுது. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு, மடகாஸ்கர் போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு, மொரீஷியஸ் போயிட்டு இருக்கிற நிகழ்வெல்லாம் அந்த நேரத்தில் எப்படி செட் பண்ணுதுங்கிறத பார்க்கணும். எப்போ 10ஆம் தேதி. ஆனால் இப்பொழுது வரைக்கும் அது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து கொண்டு குளிர்காற்றை தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தவித நிகழ்வும் இல்லை என்றால் சற்று ஏறி வரும். ஆனால் இப்பொழுது வரைக்கும் நிகழ்வு தென்னரை கோலத்தில் இருக்கும் என்பதனால் 10, 11, 12 தேதிகளில் இலங்கைக்கும் தென் மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் தூறல் மிரட்டு வானிலை மட்டுமே. டெல்டாவிற்கும் குழப்ப வானிலை 10, 11, 12. ஆகவே இப்போ அறிவித்திருக்கிறது எல்லாமே குழப்ப வானிலை தான், அறுவடைக்கு இடையூறு எதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி பிப்ரவரி, 21, 22, 23 இந்த தேதிகளிலையும் குழப்ப வானிலை, மிரட்டு வானிலை, தூறல் வானிலை இருக்கலாம். அதுவும் இப்பொழுது வரைக்கும் நம்ம தூறல் வானிலை எதிர்பார்க்கிறோம், மிரட்டு வானிலை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். அது மழையாக கொடுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம இணைந்து தான் பார்க்கணும். அடுத்தது மார்ச் 1, 2, 3 மார்ச் 1, 2, 3 இப்போ புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே மிரட்டு வானிலை தான் தெரியுது. தூறல் நனைக்கலாம், அவ்வளவுதான். பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கு நாளைக்கு டெல்டா இன்றைக்கு நாளைக்கு தென் தமிழ்நாடு, இன்றைக்கு மட்டும் டெல்டா. பிறகு 6, 7, 8 மிரட்டு வானிலை, 10, 11, 12 தூறல் மிரட்டு வானிலை, 21, 22, 23 மிரட்டு வானிலை தூறல். அடுத்தது மார்ச் 1, 2, 3 மிரட்டு வானிலை தூறல். இதான் தெரியுது. சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வந்தவுடன் வளிமண்டலம் முற்றிலுமாக மாறும். வளிமண்டலம் மட்டும்தான் இப்போ இடையூறு கொடுத்துட்டு இருக்கு. நிகழ்வு தென்னரை கோலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால குளிரை இருக்கிறது. படிப்படியாக நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி நிகழ்வு வந்துட்டுனா கொஞ்சம் மழை பொழிவிற்கு சாதகம் ஏற்படும். மார்ச் 21 மற்றும் ஏப்ரல், மே இதெல்லாம் மழை வாய்ப்பு நன்றாக பிரகாசமாக இருக்குது. வெயிலும் இருக்கும், வெயில் இல்லாமல் இருக்காது. அதாவது மாதத்தில் 30 நாள்னா அதில் 4 நாள் நல்ல மழை தெரியுது ஏப்ரலில். அதே போல் மே மாதமும் 4 நாள் நல்ல மழை தெரியுது. மீத நாள்லாம் வெயில் இருக்கும். வெயிலும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவான வெயில் தான். ஓரிரு நாள் வெயில் கூடுதலாக அடித்தாலும் சராசரியை பார்க்கும் பொழுது குறைவாக தெரியும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. ஆகவே ஏப்ரல், மே மழை இருக்குது, மார்ச்சில் பிற்பகுதி மழை இருக்குது. இப்போது மார்ச் முன்பகுதி மற்றும் பிப்ரவரி மாதம்லாம் மிரட்டு வானிலை. அந்த தேதி அறிவித்திருக்கிறேன். அந்த தேதியில் திட்டமிட்டு அறுவடை செய்திடுங்கள். அதுக்காக அச்சப்பட தேவையில்லை, நிம்மதியாக இருக்கலாம். தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து நீங்கள் அறிந்து அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வரக்கூடிய 6, 7, 8, 10, 11, 12, 21, 22, 23 மார்ச் 1, 2, 3 இதெல்லாம் 10 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நிகழ்வு தூறல் மற்றும் நனைக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு, இலங்கைக்கும் மிரட்டு வானிலை மட்டும்தான் இப்பொழுது வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அதை நீங்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.